இலங்கையிலே ஒரு இதயம் போல போட்டப்படுகின்ற ஒரு இடம். வெளிநாட்டில் வருகின்றார்கள். சகலரும் யாழ்ப்பாணத்திற்கு முதலாவதாக விஜயம் செய்கின்றனர். அந்த வகையிலே இன்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக 10,000க்கும் மேற்பட்ட பயணிகள் இங்கே வந்து செல்கின்றனர். அதிலும் குறிப்பாக அதிகாலையிலே தூரங்களிலிருந்து வருகின்ற பயணிகள் இந்த மலசல கூடத்திலேயே பெரிதும் பாவிக்கின்றார்கள். காலை கணித்து தங்கள் கழுவுவதற்கு இதையே பயன்படுத்துகின்றார்கள். இந்த மலசல கூடம் கடந்த 2 கிழமைகளாக மூடப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. இதை பற்றி நாங்கள் மாநகர சபையிடம் அறிவித்த பொழுது மாநகர சபை பலவிதமான காரணங்களையும் சாட்டுகளையும் கூறி இதுவரைக்கும் இந்த 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 மலசல கூடம் சுத்தம் செய்யப்படாது பாவனையற்ற நிலையில் இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாணத்திலே மாநகர சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மலசல கூடம் ஒன்று இருக்கின்றது. யாழ் மத்திய நவீன சந்தையிலே அதிலே ஆண்களுக்கான மலசல கூடம் பூட்டப்பட்டு பெண்களுக்கான மலசல கூடம் மட்டுமே திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சென்று வருகின்ற ஒரு பரிதாப நிலையை எங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாண மாநகர சபையால் இந்த கழிவுகள் அகற்ற முடியாவிட்டால் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் தனியார் ஒருவர் மலசல கூடம் நடத்துகின்றார். அவருடைய கழிவு எவ்வாறு அகற்றப்படுகின்றது? அவரது கழிவு அகற்றப்பட்டு காக்கத்தீவிலே கொண்டே கொட்டப்படுகின்றது. ஆனால் இந்த யாழ்ப்பாண மாநகர சபையால் இதை செய்ய முடியாது. எனவே எமது இலங்கையின் இதயமாக கருதப்படுகின்ற இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த யாழ் நகர மத்தியிலே இருக்கிற இந்த மத்திய பேருந்து நிலையத்திலே உள்ள இந்த மலசல கழிவுகளை உடனடியாக அகற்றி எமது மக்களுக்கு வெளியாடிருந்து வருகின்ற மக்களுக்கும் யாழ் நகரப்புற வாழ் மக்களுக்கும் பேருதவி புரிய வேண்டும் என யாழ் மாநகர சபை செயலாளரை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களிலே யாழ் மாநகர சபை மேயர் இருந்த காலங்களில் இவ்வாறான துப்பாக்கி நிலை ஏற்படவில்லை. நாம் தொலைபேசி கூடியவுடன் உடனே வந்து இதை செய்தார்கள். இன்று இருக்கின்ற செயலாளர் இந்த ஆணையாளர் எந்த விதமான பொறுப்பு பற்றி இவ்வாறு செயல்களில் ஈடுபடுகின்ற 2 கிழமையாக இந்த இது பூட்டப்பட்ட நிலையிலே மக்கள் படுகின்ற பரிதாபங்கள் நாங்கள் நேரடியாக காண முடியும். அதிகாலையிலே வந்தால் நேரடியாக காண முடியும். அடுத்தது இங்கே ஒரு மழை காலம் அடிக்கடி மனசில் கழிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் என்பவள் அடிக்கடி சலம் கழிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பாள். இந்த யாழ் மத்திய பஸ் நிலையத்தில் இப்படியான ஒரு வசதி இருந்தும் கூட நமது அரசாங்கத்தோட வசதியை செய்து கொடுத்தும் கூட அதை சரியாக சீரமைக்க முடியாமல் பராமரிக்க முடியாமல் இருக்கிற இந்த மாநகர சபை மேலும் தாமதிக்காது, மேலும் தனது அசமந்த போக்கை கைவிட்டு இந்த மலசல கூடத்தை திருத்தி மக்கள் பாவனைக்கு விட வேண்டும் என மிக மடிவாக கொள்கிறேன். நன்றி.